ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஏஐ பிளஸ் பிராண்ட்ல இருந்து இன்னைக்கு பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியலா அந்த பல்ஸ் 2 மொபைல் லான்ச் பண்ணிட்டாங்க. 5 கலர் அவைலபிளா இருக்கு. 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 7000 ரூபாய், ஹையர் வேரியன்ட் 9000 ரூபாய். இந்த 7000 ரூபாய்க்குலாம் இந்த ரிவ்யூ பண்றியா இந்த மொபைலை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2025ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த பல்ஸ் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு ஹிட்டா இந்த பல்ஸ் 2 இன்னைக்கு அபிஷியலா லான்ச் பண்ணிருக்காங்க 2026ல. அப்ப கண்டிப்பா நம்ம பார்க்கணும் இந்த பல்ஸுக்கும் இந்த பல்ஸ் 2க்கும் என்ன அப்கிரேடா கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த பிரைசிங்க்கு நிறைய போன்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ்ல இருந்து. அப்படி இருக்கும் போது இவங்க மட்டும் இந்த போன்ல என்ன தனித்துவமா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போன்ல 6000 mAh பேட்டரி. இந்த செக்மெண்ட்ல யாருமே 6000 கொண்டு வரல. அண்ட் பாக்ஸ்குள்ள சார்ஜர் இருக்கா இல்லையான்னு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அது போக அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 16 கொண்டு வந்திருக்காங்க. யாரும் இந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 16 யாருமே இந்த பிரைசிங்க்கு ஆஃபர் பண்ணல. இது மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கு. அது போக அவங்களோட ஓன் ஸ்கின்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, பேட்டரியோட டியூரபிள்லாம் எப்படி இருக்கு, கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இது மாதிரி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட் மொபைலை பத்தி. சோ அதை தவிர்த்து இந்த மொபைல் நீங்க எதுவும் வாங்கணும் நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த போனோட கேமிங் ரிவ்யூ வரப்போகுது, கேமரா ரிவ்யூ வரப்போகுது. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டினாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனலுக்கு பூசணும், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்டா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதாங்க ஏஐ பிளஸ் பிராண்ட் லான்ச் பண்ண பல்ஸ் 2 பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன்ல மேல ஏஐ பிளஸ் பிராண்ட் அவங்களோட லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைட்ல பல்ஸ் 2 மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் இந்த சைடு என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் பேக் சைடு இந்த மொபைலோட ஹைலைட்டான விஷயங்கள் அண்ட் எங்க மேனுஃபேக்சர் பண்ணது, இதோட எம்ஆர்பிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் டீடைலா இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணோன்னு மொபைல் அடுத்து யூசர் கேரண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து உங்களுக்கு ஒரு டைப் சி கேபிள், சிம் ஜீரோ டூல், ஒரு 15 வாட் சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். ஸோ இதுதான் பல்ஸ் 2 மொபைல். இன்னைக்கு 2026 செகண்ட் சீரீஸா இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. நான் பை பண்ணது இந்த பிங்க் கலர் வேரியன்ட். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 5 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஸ் வேரியன்ட் 464GB வேரியன்ட் 7000 ரூபீஸ்க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 6/120GB வேரியன்ட் 9000 ரூபீஸ் கோட் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைலோட டிசைன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு டிபியூ சாஃப்ட் கேஸ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பிளஸ் பாயிண்ட், ஏன்னா இந்த செக்மெண்ட்ல நிறைய சாஃப்ட் கேஸ் கொடுக்கறது இல்ல. சாஃப்ட் கேஸோட வந்தது இன்னொரு பிளஸ் பாயிண்ட். சாஃப்ட் கேஸுமே நல்லா கச்சின்னு ஃபிட் பண்ற மாதிரி அழகா கொண்டு வந்திருக்காங்க. இதோட டிசைன் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட வெயிட் வெறும் ஒரு 202 கிராம் அவைலபிளா இருக்கு. அண்ட் திக்னஸ்மே வெறும் ஒரு 8.2 mm திக்னஸ் வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். அடுத்து இதோட கேமரா அரேஞ்ச்மெண்ட். பேக் சைட்ல உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் செட்டப்ல கொண்டு வந்திருக்காங்க. அது பக்கத்துல ஃபிளாஷ், அதுக்கு ஃபிளாஷ் கீழே பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏஐ கேமரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட், அது ஒரு கிளாசி பினிஷ்ல பாக்குறது சூப்பராகவே இருக்கு. அந்த கிளாசி பினிஷோட டச்சர்ஸ் அண்ட் அதோட அவுட்புட் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. அப்படியே வெளிச்சத்துல வச்சீங்கன்னா அப்படியே மினு மினுக்குதுங்க. போன் சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைட் பிளாஸ்டிக் பாடி பில்ட் தான், ஆனா ஒரு கிளாசி பினிஷ் டச்சர்ஸ் மாதிரி மீதி ஏரியாஸ் எல்லாமே இங்க கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் சென்டர்ல ஏஐ பிளஸ் அவங்களோட லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. டூயல் டோன் பினிஷ்ல இருக்கு. டூயல் டோன் பினிஷ்ல ஒரு சைட் லைட்டராவும் ஒரு சைட் திக்கராவும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுலயுமே அந்த மார்பலிக் மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் பதியவே இல்லை, சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்ல கிடு நல்ல மின்னுது இந்த போன். பார்த்தாலே வெயில்லாம் வச்சோம்னா நல்ல மின்னுது இந்த போன். டிசைன் வைஸ் குறையே கிடையாது. அண்ட் இந்த போனோட ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். முன்னாடி பாத்தீங்கன்னா வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 202 கிராமும், திக்னஸ் 8.2 mm திக்னஸ் நம்ம முதலே சொல்லிட்டோம். அண்ட் இந்த மொபைலோட போர்ட்ஸ் எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா டாப்ல வால்யூம் ராக்கர்ஸ், அதுக்கு பாட்டம்ல உங்களுக்கு பவர் கீ, அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஒர்க் ஆகுது. அதுக்கு ஒரு டச்சிங் ஆஃப் ஃபினிஷுக்கு ஒரு ரெட் கலர்ல கொண்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனா கொண்டு வந்துட்டாங்க. பாட்டம்ல தான் 3.5 mm ஆடியோ ஜாக்கும், அது பக்கத்துல மைக், அது பக்கத்துல டைப் சி போர்ட், அது பக்கத்துல ஸ்பீக்கர் கிரிலும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு 4G நெட்வொர்க் மொபைல் தான், 5G கிடையாது. இதுல அட் அ டைம் 4G சிம் 2 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெமரி கார்டுமே 2 TB வரைக்கும் எஸ்டபிள் பண்ற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா IP65 ரேட்டிங்கும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரா அழகா
கியூட்டா நிஜமாவே நல்லா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி, அதுவும் ஒரு 15K மேல உள்ள ஒரு மொபைலோட டிசைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு 7000 ருபீஸ்க்கு எடுத்துட்டு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலோட டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.75 இன்ச்ல ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 120Hz டப்பர் ஸ்டேட் இருக்கு. இது ஒரு HD பிளஸ் டிஸ்பிளே தான், வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் நல்லாவே இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அவுட்டோர்ல செம்ம விசிபிளா இருக்கு. நிஜமாவே இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு மீதி பிராண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கும். ஆனா இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு, நல்ல விசிபிளா இருக்குங்க. என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு டிஸ்பிளே. அதை தவிர்த்து எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நீங்க வீடியோ பாக்குறாகட்டும், யூடியூப்ல வீடியோ பாக்குறாகட்டும், கலர் ரீப்ரடக்ஷன்ஸ் ஓரளவுக்கு டீசென்டா கொண்டு வந்திருக்காங்க. அது போக அந்த 120Hz டஃபர் ஸ்டேட் இருக்கு பாத்தீங்களா, ஸ்மூத்னஸ் அருமையா இருக்கு. எந்த இடத்துலயுமே லேக் இல்ல, நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளா நல்ல ஒரு பிஹேவியரோட இந்த டிஸ்பிளே பிஹேவ் பண்ணுது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குங்க இந்த மொபைலோட டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 202 கிராம், திக்னஸ் 8.2 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 16 இருக்கு. அதுக்கு மேல அவங்களோட ஓன் ஸ்கின் நெக்ஸ்ட் ஸ்கின் யூஸ் பண்ணிருக்காங்க, விசன் 1.0. இந்த ஸ்கின்னோட ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போனை பூட் பண்ணும் போதே உங்களுக்கு ஒரு ஸ்லோகம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களோட டேட்டா எல்லாமே நாங்க செக்யூர்டா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் மென்ஷன் பண்றாங்க. இருந்தாலும் உங்களோட ஸ்கின் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸா தான் இங்க இருக்கு. இந்த போன் பூட் பண்ணோடனே நோ ஆட்ஸும் வரல, நோ ப்ளோர்வர்ஸும் இல்ல, எந்த ஒரு டிஃபால்ட் ஆப்புமே இல்ல. அதுதான் இந்த போனோட நோ மேஜர் பிளஸ் பாயிண்ட். இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, தேவையில்லாம ஆப்பு, கேமிங் ஆப் இது மேல எதுவுமே இல்லைங்க. சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு LPDDR 4x சப்போர்ட் இருக்கு, UFS 2.2 இருக்கு, சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஆனா ஸ்பீக்கரோட லவுட்னஸ் சூப்பராகவே இருக்கு. அதை தவிர்த்து வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.1, முதலே சொன்ன மாதிரி டூயல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு OTP எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், IP65 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. அது போக சைன் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பாருங்களேன், செம்ம கியூக்கரா ஒர்க் ஆகுது. அதே ஃபேஸ் அன்லாக்கும் பாருங்க, செம்ம ஃபாஸ்டா இருக்கு. நிஜமாவே ஃபேஸ் அன்லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் நல்ல ரெஸ்பான்சிபிளா கியூக்கரா இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க, போன சீரிஸை காட்டிலும் இந்த சீரிஸ்ல பேட்டரி 6000 mAh பேட்டரியோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது 202 கிராம் வெயிட்டோட. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட், மீதி பிராண்ட்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது 6000 யாருமே கொண்டு வரல, இங்க கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா பேசிக்கான சார்ஜர் 15 வாட்ஸ் தான். 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயும், ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கிடைக்குது. அண்ட் நீங்க சார்ஜ் பண்ணும்போது இந்த சார்ஜிங் அனிமேஷனுமே கிட்டத்தட்ட 6 அனிமேஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம பேட்டரி செக்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு நம்ம அனிமேஷன் இப்படி வேணும் அப்படி வேணும் எதுனாலும் நீங்க டிஃபால்ட்டா மாத்திக்கலாம். 6 அனிமேஷன் சப்போர்ட்டும் கொண்டு வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சார்ஜ் பண்ணும்போது மேல அந்த டைனமிக் ஐலாண்ட்ல எஃபெக்டும் உங்களுக்கு எஃபெக்டா நம்மளால பாத்துக்க முடியுது. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான அனிமேஷனோடையும் நல்ல ஒரு பேட்டரி டியூரபிளோடையும் இந்த மொபைல் அமைஞ்சது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து நம்ம இங்க பார்க்க போற இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். ஸோ இந்த மொபைலோட கேமரா பாத்தீங்கன்னா பிரைமரி சென்சார் 50 MP, செகண்டரி AA லென்ஸ் தான், ஃப்ரண்ட்ல 8 MP. இந்த போன்ல உங்களுக்கு ப்ரோ மோட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, டெடிகேட்டட் நைட் மோட் இருக்கு, வீடியோ ஆப்ஷன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஹையஸ்டா 1080 30 frames செகண்ட்ஸ்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் டெடிகேட்டடா 50 MP கொடுத்திருக்காங்க. அண்ட் 10x வரைக்கும் ஜூமிங் பண்ணிக்கலாம், போர்ட்ரேட் ஷாட்ஸும் இருக்கு. அண்ட் மோட்ல போய் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேராமோரா ஷாட், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் ஷார்ட் வீடியோஸ், QR கோட் ஸ்கேன் இது மாதிரி ஆப்ஷன்ஸும் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் டே லைட்ல ஒரு சில நேரம் நல்லாவே பிஹேவ் பண்ணுது. நைட் கண்டிஷன்ஸ்ல ஆவரேஜா தான் இருக்கு. செல்ஃபி கேமரா 8 MP எப்படி பிஹேவ் பண்ணும் அது மாதிரி தான் இருக்கு. இன்டோர்ல ஒரு சில நாய்ஸஸோடையும் அவுட்டோர்ல ஓரளவுக்கு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க வருதுன்னே சொல்லலாம். அது போக நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராக்கு செப்பரேட்டரா நம்ம டெடிகேட்டட் ஒரு வீடியோ ரெடி பண்ணுவோம். இப்போதைக்கு இதுல எடுத்த ஷார்ட் செட்ஸ் எல்லாமே, வீடியோஸ் எல்லாமே ஒரு சில விஷயங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இல்ல அட்டாச் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட டீடைலான கேமரா ரிவ்யூ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். பார்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது இதோட ப்ராசஸர். ஸோ இங்க யூனிசாக் ப்ராசஸர் ஒரு 12 nm ஆர்கிடெக்டோட T7250 கொண்டு வந்திருக்காங்க. 1.82 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ணிக்க முடியும். பட் ஏன்னா என்னோட ரெக்கமெண்ட் லோ MB கேம்ஸ் பிளே பண்ணுங்க, ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா இங்க ஃப்ரீ ஃபயர் பிளே பண்ண முடியும், கால் ஆஃப் டியூட்டி எல்லாம் பிளே பண்ணிக்கிற முடியுது. இருந்தாலும் ஒரு சில இடத்துல டீசெண்டா தான் இருக்கு. அது போக இதுல கேமிங் மோடு டெடிகேட்டடா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம இந்த கேமிங் மோடு மூலமா
அதுல வந்து கேம் ஸ்பேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த பவர் சேவ் மோடு இருக்கு, பேலன்ஸ் மோடு இருக்கு, அல்ட்ரா மோடு இருக்கு. ஸோ இது மூலமா நம்ம கேம் பிளே பண்ணும்போது எவ்வளோ சிபியூ எவ்வளோ ட்ரிட்லிங் ஆகுது, எத்தனை எஃப்பிஎஸ் நம்ம பே பண்றோம், இது மாதிரி விஷயங்களை நம்ம இது மூலமா அந்த கேம் ஸ்பேஸ்ல அசஸ் பண்ணிக்கிற மாதிரி இங்க கொடுத்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். மீதி பிராண்ட்ஸ்ல இந்த அளவு கொடுக்கறது இல்லைங்க. இவங்க இந்த செக்மெண்ட்ல நிறைய ஆஃபர் பண்றாங்க, அதுதான் இந்த மெயினான விஷயம். அண்ட் இவங்களோட ஸ்கின்ல நோ ஆட்ஸ், நோ ப்ளோர்வேர்ஸ், இதோட ரெஸ்பான்சிபிள் லேப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள், அண்ட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த யூடியூப் பார்க்கறது, ஒரு போட்டோஸ் அப்லோட் டவுன்லோட் பண்றது, இது மாதிரி விஷயங்களுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த போன் ஒரு ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பென்ஸ் மாதிரியே இங்க இவங்களோட ஸ்கின் பிஹேவ் பண்றதுதான். நல்ல ஆப்டிமைஸ் தெரியுது இதோட எஸ்ஓசி. இவங்க அந்த ஏஐ பிளஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு செக்மெண்ட்ல தான், இது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த எஸ்ஓசி அமையுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பல்ஸ் 2 இந்த மொபைல் ஒரு 5 கலர் அவைலபிளா இருக்கு. ஸோ 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 7000 ருபீஸ்க்கும் அண்ட் 9000 ருபீஸ்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் இந்த 9000 ருபீஸ் 6/120GB வேரியன்ட் எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் போனா இருக்கும். அதை தவிர்த்து இந்த போன் யாருக்கு செட் ஆகும் நான் சொல்லிடுறேன். ஒரு செகண்டரி போன் வேணும், நம்ம பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண போறேன், எனக்கே ஒரு நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு பிக்கர் பேட்டரியோட ஒரு செக்மெண்ட்ல, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு போன் தேடிட்டு இருக்கேன், கண்டிப்பா இந்த போன் நீங்க சூஸ் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பேட்டரி டியூரபிள் நல்லா இருக்கு, கேமரா ஆவரேஜா தான் இருக்கு, மினிமம் எம்பி கேம்ஸ் பே பண்றதுக்கு நல்ல கன்வென்ட்டா இருக்கு. அது போக நோ ஆட்ஸ், நோ ப்ளோர்வேர்ஸ், நீங்க போன் பூட் பண்ணும்போது டிஃபால்ட் ஆப் எதுவுமே கிடையாது, சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போனோட ஸ்பீக்கர்ஸோட ரெஸ்பான்சிபிள் நல்லாவே இருக்கு. ஏன்னா ஒரு 50% வச்சு நம்ம பாட்டு கேட்கும் போதே நல்ல ஒரு டீடைலிங்னா சொல்ல முடியாது, நல்ல லவ்னஸா இருக்கு. அதுதான் ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகேவா? இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல நல்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த வட்டம் இந்த பல்ஸ் 2 2026 செகண்ட் வெர்ஷனா நிஜமாவே ஒரு அப்கிரேடோட வந்திருக்கு. அது இன்னைக்கு மார்க்கெட்ல மீதி பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 16 வருது. இன்னொரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்குங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பல்ஸ் 2 போன் நிஜமாவே ஒர்த்தபிளான போன், இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே இன்பில்ட் பண்ணது ஒரு மேஜர் ரோல் அமைஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன் இந்த மொபைல் பத்தி. இன்னும் டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம், இதோட கேமிங் ரிவ்யூ கவர் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.